வணக்கம். ஜனவரி 3, 2026 தேதிக்கான நடப்பு நிகழ்வுகளின் ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், யூபிஎஸ்சின்னு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிற உங்களுக்கு தேவையான முக்கிய தகவல்களை நாம விரிவாக பார்க்க போறோம். ஆமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற செய்திகள்ல 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஒன்னு ரெகுலேஷன், அதாவது விதிகளை கடுமையாக்குறது. இன்னொன்னு டெக்னாலஜி, நிர்வாகத்தை எளிதாக்குறது. வாங்க இந்த 2 கோணங்கள்லயும் இன்னைக்கு செய்திகளை பார்க்கலாம். அருமை. சரி, முதல்ல வங்கி மற்றும் ஒழுங்குமுறை. ஆர்பிஐ என்பிஎஃப்சிகளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லோன்ஸுக்காக ஒரு புது கட்டமைப்பை கொண்டு வந்திருக்கு போல. என்ன அது? ஆமா, இது என்பிஎஃப்சிகளுக்கு ஒரு நல்ல விஷயம். இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ்க்கு கொடுத்த கடன்களுக்கான ரிஸ்க் வெயிட்ட தளர்த்திருக்காங்க. ரிஸ்க் வெயிட்டா? அப்படின்னா? அதாவது ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு 100 ரூபாய் கடன் கொடுத்தா அதுக்கு ஈடா வங்கி எவ்வளோ மூலதனம் வைத்திருக்கணும்னு சொல்றது தான் அது. இப்போ புது விதிப்படி ப்ராஜெக்ட் லோன்ல ஒரு 2% திருப்பி செலுத்திட்டாங்கன்னா ரிஸ்க் வெயிட் 100%லிருந்து 75%-ஆ குறைஞ்சிடும். ஓ! அதுவே 5% திருப்பி செலுத்திட்டாங்கன்னா ரிஸ்க் வெயிட் பாதியா, அதாவது 50%-ஆ குறைஞ்சிடும். ஓகே. இது என்பிஎஃப்சிகளுக்கு கூடுதல் பணப்புழக்கத்தை உருவாக்கும். ஆனா, இந்த சலுகை எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திட்டங்களுக்கும் பொருந்துமா? நல்ல கேள்வி. அங்கதான் ஒரு முக்கியமான நிபந்தனை இருக்கு. இது ஹை குவாலிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரைட்டீரியாவை பூர்த்தி செய்யற திட்டங்களுக்கு மட்டும்தான். அதுக்கு என்னென்ன நிபந்தனைகள்? 3 நிபந்தனைகள். 1, அந்த திட்டம் கமர்ஷியல் ஆபரேஷன்ஸ் டேட், அதாவது சிஓடிக்கு அப்புறம் குறைஞ்சது 1 வருஷம் வெற்றிகரமா இயங்கி இருக்கணும். 2வது, அதோட ஆசெட் கிளாசிஃபிகேஷன் ஸ்டாண்டர்டா இருக்கணும். அதாவது வாராக்கடனா இருக்கக்கூடாது. கரெக்ட். 3வது, அதோட வருவாய் அரசு அல்லது பொதுத்துறை நிறுவன ஒப்பந்தங்கள் மூலமா உறுதி செய்யப்பட்டிருக்கணும். இந்த 3 நிபந்தனைகளும் தேர்வுல ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கேள்விகளா வர நிறைய வாய்ப்பு இருக்கு. சரி, வங்கிகள் பற்றி பேசும்போது சிஸ்டமிக் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வார்த்தைய அடிக்கடி கேக்குறோம். அப்படின்னா என்ன? சிஸ்டமிக் ஸ்ட்ரெஸ்ங்கிறது ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி. ஒரு பெரிய நிறுவனம் கடனை திருப்பி செலுத்தலன்னா அது கடன் கொடுத்த வங்கிக்கு நஷ்டம். அந்த வங்கியோட நிலைமை மோசமானா அது மத்த வங்கிகளோட பரிவர்த்தனைகளை பாதிக்கும். இப்படியே போய் ஒட்டுமொத்த நிதி அமைப்பும் ஒரு ஸ்திரத்தன்மையை இழக்கும். ஓஹோ! சமீபத்திய எச்சரிக்கை என்னன்னா, டாப் 3 தனிநபர்கள் டிஃபால்ட்டான வங்கிகளோட சிஏஆர்ஆர், அதாவது கேபிட்டல் டு ரிஸ்க் வெயிட்டட் அசெட்ஸ் ரேஷியோ 223 பேசிஸ் பாயிண்ட் சரியும். ஒரு நிமிஷம். இந்த பிபிஎஸ், அதாவது பேசிஸ் பாயிண்ட்ஸ்னா என்ன? இந்த 223 பிபிஎஸ் குறைவுங்கிறது ஒரு வங்கிக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு? மிக முக்கியமான கேள்வி. 100 பேசிஸ் பாயிண்ட்ஸ்ங்கிறது 1%. அப்போ 223 பிபிஎஸ்னா 2.23% சரிவு. ஆர்பிஐ நிர்ணயித்திருக்கிற குறைந்தபட்ச சிஏஆர் 15%. ஒரு வங்கியோட சிஏஆர் 17% இருந்தா கூட இந்த சரிவுக்கு பிறகு அது 15%க்கும் கீழே போயிடும். அப்போ வங்கியோட பாதுகாப்பு கவசம் பலவீனமாகிடும். ஆமா. இதுவே டாப் 3 கார்ப்பரேட் குழுமங்கள் டிஃபால்ட் ஆனா சரிவு 243 பிபிஎஸ் ஆக, அதாவது 2.43%ஆக இருக்கும். இதனால 9 என்பிஎஃப்சிகள் குறைந்தபட்ச மூலதன தேவையை பூர்த்தி செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்படலாம். ரொம்ப தீவிரமான எச்சரிக்கை இது. சரி, அடுத்து பணவியல் தரவுகள் பக்கம் போகலாம். Q4 FY26க்கான வட்டி விதிகள்ல மாற்றம் இருக்கா? இல்ல, சிறு சேமிப்பு திட்டங்களுக்கான வட்டி விதிகள்ல எந்த மாற்றமும் இல்ல. இது தொடர்ச்சியாக 8வது காலாண்டு. ஆனா ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங்ஸ் பாண்ட், அதாவது FRSB 2020க்கான வட்டி விதியம் 8.05%ஆக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. 8.05%. இது எப்படி கணக்கிடப்படுது? இது நேஷனல் சேவிங் சர்டிபிகேட், அதாவது NSC வட்டி விகிதமான 7.70% மற்றும் அதோட ஒரு 0.35% ஸ்ப்ரெட் சேர்ந்தது. இந்த 8.05% என்ன நினைவுல வச்சுக்கிறது நல்லது. அடுத்த மாற்றம் ஜூலை 1, 2026ல இருக்கும். அசெட் குவாலிட்டில ஒரு நல்ல செய்தியும் ஒரு கவலைக்குரிய செய்தியும் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, நல்ல செய்தி என்னன்னா வங்கிகளோட கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ், அதாவது GNPA மார்ச் 2027ல 1.9% குறையும்னு கணிச்சிருக்காங்க. இது ஒரு ஆரோக்கியமான அறிகுறி. சரி, கவலைக்குரிய செய்தி. மறுபக்கம் ஹவுஸ் ஹோல்ட் டெட், அதாவது குடும்பக்கடன் GDPல 41.3%ஆ உயர்ந்திருக்கு. இது கடந்த 5 வருஷ சராசரியை விட அதிகம். இந்த குடும்ப கடன் உயர்வு ஒரு 2 பக்க கத்தி மாதிரி இல்லையா? ஒரு பக்கம் பொருளாதாரம் வளருதுன்னு அர்த்தம், இன்னொரு பக்கம் ரிஸ்க் அதிகமாகுது. மிக சரியா சொன்னீங்க. இது தேர்வுல மானிட்டரி பாலிசி, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி போன்ற தலைப்புகளோட தொடர்புடைய ஒரு முக்கியமான புள்ளி.
இதற்கிடையில் ஆர்பிஐ 2025ல 40 வழக்குகள்ல 27 கோடி ரூபாய் அபராதம் விதிச்சிருக்கு. இதோட ஆர்பிஐ டாக்ஸ் பைசா டு பாலிசி என்ற பேர்ல ஒரு புது பாட்காஸ்டையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அப்படியா? சரி, ஒரு பக்கம் ஆர்பிஐ வங்கிகளை ஒழுங்குபடுத்துது, இன்னொரு பக்கம் அரசாங்கம் வரி விதிப்பிலும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருது போல. சின்வுட்ஸ் வரி அமைப்பு பற்றி சொல்லுங்க. ஆமா, இது ஒரு பெரிய கொள்கை மாற்றம். பிப்ரவரி 1, 2026 முதல் புகையிலை, பான் மசாலா போன்ற சின்குட்ஸ் மீது இதுவரை விதிக்கப்பட்ட ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் நீக்கப்படுது. ஓ, அதுக்கு பதிலா இனி எக்ஸைஸ் டியூட்டி மற்றும் ஹெல்த் செஸ் விதிக்கப்படும். சிகரெட்ஸ், பான் மசாலா, டொபாக்கோ போன்ற பொருட்களுக்கு 40% ஜிஎஸ்டி இருக்கும். இதுல குட்காவுக்கு 91%, சூயிங் டொபாக்கோவுக்கு 82%ன்னு உச்சபட்ச வரி இருக்கும். பீடிக்கு 18% ஜிஎஸ்டி மற்றும் கூடுதல் எக்ஸைஸ் வரி வரும். இந்த ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ்ஸை நீக்குவது மாநிலங்களோட நிதி ஆதாரங்களை பாதிக்காதா? நிச்சயம் பாதிக்கும். ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ்ஸுங்கிறது மாநிலங்களுக்கு ஜிஎஸ்டி அமலாக்கத்தால ஏற்படுற வருவாய் இழப்பை ஈடு செய்ய மத்திய அரசு கொடுத்த ஒரு முறை. இப்போ அதை நீக்கிட்டு மத்திய அரசே நேரடியா எக்ஸைஸ் டியூட்டி, ஹெல்த் செஸ் விதிப்பதால் அந்த வருவாய் நேரடியா மத்திய அரசோட கணக்குக்கு செல்லும். இது மாநில நிதி சுவாயத்தா குறித்த ஒரு பெரிய விவாதத்தை உருவாக்கும். இது மெயின்ஸ் தேர்வுல ஒரு நல்ல பாயிண்ட். இன்னும் சில முக்கிய கார்ப்பரேட் செய்திகள் இருக்கே. இன்சூரன்ஸ் எஃப்டிஐ 100% ஆக்கப்பட்டு விட்டதா? ஆமா, அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டாங்க. இதுல ஒரு முக்கியமான மாற்றம் என்னன்னா, பெரும்பான்மை இயக்குனர்கள் இந்தியன் ரெசிடென்ட்டா இருக்கணுங்கிற நிபந்தனையை நீக்கிட்டாங்க. இது முதலீட்டுக்கு நல்லதுனாலும் காப்பீடு மாதிரி ஒரு சென்சிட்டிவ் செக்டர்ல முழு கட்டுப்பாட்டையும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு கொடுக்கறதுல ரிஸ்க் இல்லையா? இது ஒரு தொடர்ச்சியான விவாதம். இது growthக்கும் கண்ட்ரோலுக்கும் இடையேயான ஒரு கிளாசிக் பாலிசி ட்ரேட் ஆஃப். அடுத்து, ஏற்றுமதியாளர்களுக்காக கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் ஃபார் எக்ஸ்போர்ட்டர்ஸ், அதாவது சிஜிஎஸ்இ கீழ 20,000 கோடி ரூபாய் வரை பிணையில்லா கடன் வழங்கப்படுது. மேலும் ஆஷிகா குரூப் மியூச்சுவல் ஃபண்ட் தொடங்க செபி அனுமதி பெற்றிருக்கு. சாகர்மாலா ஃபைனான்ஸ் ஒரு கிரீன்ஃபீல்ட் போர்ட்டுக்காக 4,300 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கு. அடுத்ததாக தேசிய திட்டங்கள். பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா PMVY 9 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கு. இதன் முக்கிய அம்சங்களை நினைவுபடுத்தலாமா? நிச்சயமாக. இது ஜனவரி 1, 2017 தொடங்கப்பட்டது. கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு நிதியுதவி வழங்குவதுதான் இதன் நோக்கம். எவ்வளவு நிதி உதவி? முதல் குழந்தைக்கு 5,000 ரூபாய் 2 தவணைகள்ல. 2வது குழந்தை பெண்ணா பிறந்தா 6,000 ரூபாய் ஒரே தவணையில வழங்கப்படும். ஓகே. 2022ல இது மிஷன் சக்தி, அதாவது சமர்த்தியாவோட ஒருங்கிணைக்கப்பட்டது. ரொம்ப முக்கியம். பொதுவான மாநிலங்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே 60-40 என்ற விகிதத்திலையும், வடகிழக்கு மற்றும் இமயமலை மாநிலங்களுக்கு 90-10 என்ற விகிதத்திலையும் நிதி பகிரப்படுது. 60-40 மற்றும் 90-10. சரி, இது தவிர ஸ்ப்ரீ 2025 ஆம்னஸ்டி ஸ்கீம் மற்றும் ஃபர்டிலைசர் சப்சிடி இ-பில் சிஸ்டம் பற்றியும் செய்திகள் இருக்கு. ஸ்ப்ரீ 2025 என்பது ஒரு பொது மன்னிப்பு திட்டம். முதலாளிகள் மற்றும் ஊழியர்களை EPF OESICல பதிவு செய்வதை ஊக்குவிக்க தாமதமா பதிவு செய்யறவங்களுக்கான அபராதங்களை தள்ளுபடி செய்து. அதோட காலக்கெடு ஜனவரி 31, 2026 வரை நீட்டிச்சிருக்காங்க. ஃபர்டிலைசர் சப்சிடி இ-பில் சிஸ்டமை அமைச்சர் JP நட்டா தொடங்கி வச்சிருக்கார். இது வருஷத்துக்கு 2 லட்சம் கோடி ரூபாய் உர மானியத்தை டிஜிட்டல் முறையில கையாளும். இங்கேயும் டெக்னாலஜியோட பங்கு வருது. அடுத்ததா நிர்வாகம் மற்றும் டிஜிட்டல் இந்தியா. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு ஒரு புது அடையாளம் கொடுத்திருக்காங்களாமே, ஒரு மாஸ்காட் கூட இருக்கா? ஆமா, அதோட புதிய தீம் டேட்டா ஃபார் டெவலப்மெண்ட். புதிய சின்னத்துல அசோக சக்கரம், அதாவது உண்மை, மற்றும் ரூபாய் சின்னம், அதாவது பொருளாதார திட்டமிடல், இது ரெண்டும் இணைக்கப்பட்டிருக்கு. அந்த மாஸ்காட் பெயர்? அதோட புதிய மாஸ்காட் பெயர் சாங்கியகி. இது வெறும் சின்ன மாற்றம் இல்ல, சிட்டிசன் சென்ட்ரிக், அதாவது குடிமக்களை மையப்படுத்திய எளிதில் புரியக்கூடிய தரவுகளை வழங்குவதற்கான ஒரு முயற்சி இது. திறன் மேம்பாட்ல SOIR புரோகிராம் #Skill the Nation என்ற ஒரு புதிய திட்டம். இதை யார், எங்கே தொடங்கி வச்சாங்க? இத குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஒடிசாவின் ராய்ரங்பூரில் இருக்கிற புதிய ஐஜியோனோ மையத்துல தொடங்கி வச்சார். டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்ல லேண்ட்ஸ்டாக் மற்றும் உதயம் அசிஸ்ட்னு 2 முன்னெடுப்புகள் வந்திருக்கு. லேண்ட்ஸ்டாக்னா என்ன? லேண்ட்ஸ்டாக்ங்கிறது நில ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கும் ஒரு திட்டம். இதுல ULPAN, அதாவது பூ ஆதார்னு சொல்ற நிலத்துக்கான தனித்துவ அடையாள எண் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு.
இது இப்போதைக்கு சண்டிகர் மற்றும் தமிழ்நாட்டுல முன்னோட்ட திட்டமா செயல்படுத்தப்படுது. இது நில மோசடிகளை தடுக்க உதவுமே. கண்டிப்பா. உத்யாம் அசிஸ்ட் தபால் துறை மற்றும் சிட்பி இணைந்து தபால் நிலையங்கள் மூலமா முறைசாரா சிறு குறு நிறுவனங்களை சரிபார்த்து அவங்களுக்கு அரசு திட்டங்களோட பலன்கள் போய் சேருதான்னு உறுதி செய்யும் ஒரு திட்டம். சரி, உள்கட்டமைப்புக்கு வருவோம். ஃபாஸ்டாக்ல ஒரு பெரிய மாற்றம். நோ யோர் வெஹிக்கிள், அதாவது KYV முறைய NHI திரும்ப பெற்றிருக்கு. இது வாகன ஓட்டிகளுக்கு நல்லதா கெட்டதா? இது செயல்முறையை எளிதாக்குவதற்கான ஒரு முயற்சி தான். இதுக்கு முன்னாடி ஃபாஸ்டாக் வாங்கினதுக்கு அப்புறம் KYC செய்ய வேண்டியிருந்தது. இனி ஃபாஸ்டாக் ஆக்டிவேட் செய்யறதுக்கு முன்னாடியே அதை வழங்குற வங்கிகள் வஹான் போர்ட்டல் மூலமா வாகன விவரங்களை சரிபார்த்துடணும். ஆக்டிவேஷனுக்கு அப்புறம் சரிபார்ப்பு கிடையாது. இது வேகமா இருக்கும். மற்ற உள்கட்டமைப்பு திட்டங்கள் பற்றி சில விரைவான தகவல்கள். ஒடிசாவுல NH 326 அகலப்படுத்த 15,226 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. மகாராஷ்டிராவில் நாஷிக் சோலாப்பூர் அக்கால்கோட் காரிடாருக்கு 19,142 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. இது BOT டோல் முறையில செயல்படுத்தப்படும். அப்படியா? சூரத் இந்தியாவோட முதல் ஸ்லம் ஃப்ரீ சிட்டி, அதாவது குடிசை இல்லாத நகரமா மாறுவதற்கான இலக்கை நிர்ணயிச்சிருக்கு. டெல்லியில சாலை அடையாளங்கள்ல QR கோட்ஸ் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. அடுத்தது மாநில செய்திகள். குஜராத் ஒரே நேரத்துல பல துறைகள்ல செய்திகள்ல இடம் பிடிச்சிருக்கு. ஆமா, இது சுவாரஸ்யமானது. GIFT சிட்டில இந்தியன் AI ரிசர்ச் ஆர்கனைசேஷன் IAIRO தொடங்கப்பட்டிருக்கு. ரத்தன் மஹால் சரணாலயத்துல புலி தென்பட்டதால குஜராத் மீண்டும் டைகர் பியரிங் ஸ்டேட் அந்தஸ்தை பெற்றிருக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு இல்லையா? ஆமா. மேலும் குஜராத் பயோடெக் யூனிவர்சிட்டியோட செயல்பாடுகளை நீதி ஆயோக் பாராட்டியிருக்கு. இது டெக்னாலஜி, என்வாயரன்மெண்ட், எஜுகேஷன் 3 முக்கிய துறைகளையும் குஜராத்தோட முன்னேற்றத்தை காட்டுது. வெயிட், அசாம் 8வது மாநில ஊதிய குழுவை அமைத்த முதல் மாநிலமா? இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கே. ஆமா, இது ஒரு முன்கூட்டிய நடவடிக்கை. சுபாஷ் தாஸ் தலைமையில இந்த ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. இது அரசு ஊழியர்களுக்கு ஒரு நல்ல செய்தி. இதற்கிடையில் டெல்லி அரசு புகார்களை நிவர்த்தி செய்ய IIT கான்பூர் உதவியோட AI அடிப்படையிலான ஒரு அமைப்பை அறிமுகப்படுத்தியிருக்கு. மறுபடியும் டெக்னாலஜியின் கவர்னன்ஸ். சரி, உலக செய்திகளுக்கு வருவோம். யூரோ மண்டலத்துல ஒரு புதிய உறுப்பினர். ஆம், பல்கேரியா யூரோ மண்டலத்தோட 21வது உறுப்பினரா ஜனவரி 1, 2026 அன்னைக்கு அதிகாரப்பூர்வமா இணைஞ்சிருக்கு. எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஒரு யூரோக்கு 9.5583 பல்கேரியா லெவ். யூரோ மண்டலத்துல கடைசியா சேர்ற நாடு, அது எத்தனாவது உறுப்பினர் போன்ற கேள்விகள் தேர்வுல அடிக்கடி வரும். அதனால 21st மெம்பர் பல்கேரியா. ஒரு முக்கியமான தகவல், EUவோட CBAM பற்றி ஒரு செய்தி உள்ளதே, அது இந்தியாவை எப்படி பாதிக்கும்? CBAM, அதாவது கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம். இது ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ள இறக்குமதி செய்யப்படுற பொருட்களோட கார்பன் ஃபுட்பிரிண்ட்டுக்கு வரி விதிக்கிற ஒரு திட்டம். இதனால இந்தியாவோட ஸ்டீல் மற்றும் அலுமினியம் போன்ற துறைகளோட ஏற்றுமதி பாதிக்கப்படலாம். ஏன்னா நம்மளோட உற்பத்தி முறைகள் அதிக கார்பனை வெளியிடுது. இது இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு ஒரு பெரிய சவால். வேறு சில உலகச் செய்திகள். துர்க்மெனிஸ்தான் கிரிப்டோ மைனிங் மற்றும் ட்ரேடிங்கை சட்டப்பூர்வமாக்கியிருக்கு. பிரான்ஸ் 15 வயதுக்குட்பட்டவர்களுக்கு சமூக ஊடக பயன்பாட்டுக்கு தடை விதிக்க பரிசீலிச்சிட்டு இருக்கு. இந்தியா பங்களாதேஷ் கங்கை நதி நீரை பகிர்வதற்கான கூட்டுப் பணியை தொடங்கியிருக்காங்க. தற்போதைய ஒப்பந்தம் டிசம்பர் 2026 முடியுது. அறிவியல் மற்றும் பாதுகாப்பு. DRDO பிரளய ஏவுகணைய வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்கு. குவாசி பாலிஸ்டிக் அப்படின்னா என்ன? சாதாரண பாலிஸ்டிக் மிசைலுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? சுருக்கமா சொன்னா, ஒரு நார்மல் பாலிஸ்டிக் மிசைல் கல்ல தூக்கி எறிகிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட பாதையில போகும். அத எதிரிகளால எளிதா கணிச்சு இடைமறிச்சிட முடியும். ஆனா குவாசி பாலிஸ்டிக் ஏவுகணை பயணத்தோட நடுவுல தன் பாதையை லேசா மாத்திக்கொள்ளும் திறன் கொண்டது. இதனால அத இடைமறிக்கிறது ரொம்ப கடினம். ஓ, இது ஒரு டாக்டிக்கல் அட்வான்டேஜ். ஆமா, பிரளய 150 500 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கும் திறன் கொண்டது. இது ஒரு சாலிட் ப்ராப்பலண்ட் ஏவுகணை. விண்வெளி துறையில் தனியார் பங்களிப்பு அதிகரித்து வருவது போல தெரிகிறது. ஆமா, ஹைதராபாத்தைச் சேர்ந்த டேக் மீ டு ஸ்பேஸ் மற்றும் இயான் ஸ்பேஸ் லேப்ஸ் என்ற 2 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இணைந்து MOI-1 என்ற புவி கண்காணிப்பு மினி செயற்கைக்கோளை இஸ்ரோவோட PSLV ராக்கெட் மூலமா வெற்றிகரமா விண்ணில் செலுத்தியிருக்காங்க.
சுற்றுச்சூழல் பகுதியில் புலிகள் கணக்கெடுப்பு பற்றிய ஒரு கவலைக்குரிய செய்தி. ஆமா, 2025ல 166 புலிகள் இறந்திருக்கு. இது 2024ல 126ஆக இருந்துச்சு. இதுல அதிகபட்சமா மத்திய பிரதேசத்துல 55 புலிகள் இறந்திருக்கு. புலிகள் பாதுகாப்பு திட்டங்கள்ல நாம இன்னும் கவனம் செலுத்தணும்னு இது காட்டுது. 2022 கணக்கெடுப்பின்படி இந்தியாவோட மொத்த புலிகள் எண்ணிக்கை 3682. அடுத்து சில முக்கிய நியமனங்கள். ஹூஸ் ஹூ. கனரா பேங்கோட இடைக்கால எம்டி அண்ட் சிஇஓ ஆக ஹர்தீப் சிங் அலுவாலியா. இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட துணைத் தலைவரா ஏர் மார்ஷல் நாகேஷ் கபூர். ஈசாஃப் பேங்கோட சேர்மனா கார்த்திகேயன் மாணிக்கம். ஒரு முக்கிய சர்வதேச நியமனம், நியூயார்க் சிட்டியோட மேயரா ஜோஹரான் மம்தானி பதவியேற்றிருக்கார். இவர் அந்த பதவியை ஏற்கும் முதல் முஸ்லிம் தெற்காசியூர். இது ஒரு வரலாற்று நிகழ்வு. சரி, விளையாட்டு செய்திகளுக்கு வருவோம். கிரிக்கெட்ல ஒரு புதிய சாதனை. ஆமாம், இந்திய வீராங்கனை தீப்தி சர்மா மகளிர் T20 சர்வதேச போட்டிகள்ல அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் என்ற புதிய சாதனையை படைச்சிருக்காங்க. எத்தனை விக்கெட்டுகள்? 152 விக்கெட்டுகளை வீழ்த்தி ஆஸ்திரேலியாவோட மேகன் ஷெட்ட முந்தியிருக்காங்க. இந்த எண்ணிக்கை 152 மற்றும் அவர் யாரை முந்தினாருங்கிறது முக்கியம். ஹாக்கி மற்றும் மாரத்தான் பற்றிய செய்திகளும் இருக்கின்றன. இந்திய மகளிர் ஹாக்கி அணியோட தலைமை பயிற்சியாளரா ஷியோட் மரிஜெயின் மீண்டும் பொறுப்பேற்றிருக்காரு. 21வது டாடா மும்பை மாரத்தானோட சர்வதேச தூதரா கனடிய ஒலிம்பியன் ஆண்ட்ரே டெக்ராஸ் நியமிக்கப்பட்டிருக்காரு. ஓகே. மேலும் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கவர்னன்ஸ் ஆக்ட் 2025 பகுதி அளவுல அமலுக்கு வந்திருக்கு. இது நேஷனல் ஸ்போர்ட்ஸ் போர்டு, அதாவது NSBயை நிறுவுது. சரி, ஜான்வரி 3 முக்கிய ஆளுமைகளுடன் தொடர்புடைய நாள். ஆம், இன்னைக்கு இன்டர்நேஷனல் மைண்ட் பாடி வெல்னஸ் டே. வரலாற்று ரீதியா பார்த்தா பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக போராடிய வீரமங்கை ராணி வேலு நாச்சியாரோட பிறந்த நாள் மற்றும் இந்தியாவோட முதல் பெண் ஆசிரியரும் சமூக சீர்திருத்தவாதியுமான சாவித்ரிபாய் ஃபுலேவோட பிறந்தநாள். இவங்களோட பங்களிப்புகள் ரொம்ப முக்கியமானவை. சரி, இவ்ளோ தகவல்களை பார்த்தோம். ஒரு சிறிய குவிஸ் மூலமா நினைவுபடுத்தி பார்க்கலாம். நான் கேள்விகளை கேட்கிறேன், நீங்கள் பதில்களை யோசிங்க. முதல் கேள்வி, NBFC இன்ஃப்ரா லோன்ஸில் 5% கடன் திருப்பிச் செலுத்தப்பட்டால் புதிய ரிஸ்க் வெயிட் என்ன? பதில் 50%. அருமை. 2வது கேள்வி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷனோட புதிய மாஸ்காட் பெயர் என்ன? பதில் சாங்கிகி. சூப்பர். 3வது, ஜனவரி 1, 2026 அன்று யூரோ மண்டலத்தோட 21வது உறுப்பினரான நாடு எது? பதில் புல்காரியா. 4வது கேள்வி, சின் குட்ஸ் வரி அமைப்பின் கீழ் சிகரெட்டுகளுக்கு விதிக்கப்படும் GST விகிதம் என்ன? பதில் 40%. அருமை. கடைசி கேள்வி, H1 2026க்கான ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங்ஸ் பாண்ட் FRSB ஓட வட்டி விகிதம் என்ன? பதில் 8.05%. அருமை. கடைசியாக, இன்று நாம் பார்த்த சில முக்கிய சுருக்கெழுத்துகளின் முழு வடிவங்களை பார்ப்போம். ஒரு விரைவான திருப்புதலுக்கு இது உதவும். PMMMVY பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா. CBAM கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம். SOAR ஸ்கில்லிங் ஃபார் AI ரெடினஸ். SPRE Scheme for Promotion of Registration of Employers and Employees. GNPA Gross Non-Performing Assets. CGSC Credit Guarantee Scheme for Exporters. ULPL Unique Land Parcel Identification Number. IAIO Indian AI Research Organization. FRSB Floating Rate Savings Bond. இன்றைய இந்த விரிவான அலசல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். இன்னைக்கு நாம விவாதிச்ச ஒரு விஷயம் தொழில்நுட்பம். AI அடிப்படையிலான குறை தீர்க்கும் அமைப்பு, டிஜிட்டல் நில ஆவணங்கள், டிஜிட்டல் மானிய பட்டுவாடான்னு நிர்வாகத்தோட ஒவ்வொரு அங்கத்திலையும் தொழில்நுட்பத்தோட பங்கு அதிகரிச்சுட்டே போகுது. ஆமாம், இங்க நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு. இந்த தொழில்நுட்ப மாற்றங்கள் ஒரு குடிமகனா உங்க வாழ்க்கையை எப்படி எளிதாக்குது? அதே சமயம் உங்க தரவுகளோட பாதுகாப்பு, தனியுரிமை இதிலெல்லாம் என்னென்ன புதிய சவால்களை உருவாக்குது? இந்த நேர்மறை மற்றும் எதிர்மறை தாக்கங்கள் என்னவா இருக்கும்னு நீங்க சிந்திக்கணும். இது ஒரு நல்ல சிந்தனைக்கான புள்ளி. நிச்சயமாக. இதுபோன்ற தினசரி நடப்பு நிகழ்வுகள், விரிவான பகுப்பாய்வுகள் மற்றும் தேர்வுக்கான தயாரிப்புகளுக்கு விளக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள எங்களின் டெலிகிராம் சேனலை பின்தொடர மறக்காதீங்க. அடுத்த அலசலில் சந்திப்போம். நன்றி.